ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அரிசியை மட்டும் வச்சு சூப்பரான ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உளுந்து வெந்தயம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரைக்கப்பழவுக்கு பச்சரிசியும் அரைக்கப்பழவுக்கு புழுங்கல் அரிசியும் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி தான். நீங்கள் இதில் ஏதாவது ஒரு அரிசி சேர்த்து செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். பச்சரிசி மட்டுமே சேர்க்கலாம், புழுங்கரிசி மட்டுமே சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு அரிசியுமே சேர்த்து கலந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ ரெண்டையுமே கலந்துட்டு ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க வரைக்கும் நல்லா சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நான் ஊற்றிட்டு நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது. இந்த அளவுக்கு வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கிட்டத்தட்ட இதை ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சாலே போதுமானது. பச்சரிசி நம்ம சேர்த்துருக்கனால ரொம்ப சீக்கிரமாக ஊறிடும். நீங்கள் புழுங்கல் அரிசி மட்டும் சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊறினது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு 1 மணி நேரம் கழித்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். பழமான தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் சின்ன சைஸ் தக்காளின்றனால 3 சேர்க்குறேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, போதுமானது. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மசாலா ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். உங்களோட மிக்ஸி ஜாருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு இதில் ஒரு கப் தானே அரிசி சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் சின்ன ஜார்லேயே 1 கப் சேர்க்குறப்ப சரியாக இருக்குன்றனால நான் சேர்த்துக்கிறேன். உங்களோட ஜார் ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் 2 பேட்சாக சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லா அரிசியுமே இது கூட சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், இது ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது. ஓரளவுக்கு ஒரு 90% அரைச்சிருக்கேன். இப்போ இதை அப்படியே நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம என்ன செய்யுதுன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம மிக்ஸி ஜாரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க. மாவு ஓரளவுக்கு திக்காக தான் இருக்குது அப்படின்றனால 1/2 கப் அளவுக்கு தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு வேளை அரைக்கும் போதே தண்ணி மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மாவு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போல் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு வேளை முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா மல்லித்தலை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு மாவு ரெடி ஆயாச்சு. தோசைக்கல்ல தோசை வார்த்துற வேண்டியது தான். தோசைக்கல் ஒரு பக்கம் சூடாக இருக்குது. நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு மாவு அரைச்சோன்னா நல்லா புளிக்க வைக்கணும். இதெல்லாம் புளிக்க வைக்க தேவையில்லை. நம்ம தக்காளி சேர்த்துருக்கனால இதில் லேசான ஒரு புளிப்பு இருக்கும். அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாவு ஊற்றிட்டு லைட்டாக பரட்டி விடணும். அப்படியே வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெயோ நல்லெண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு அடை சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். அடை தோசைக்கு நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து செய்வோம். பட் இது வெறும் அரிசி மட்டுமே சேர்த்து செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கியூட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.